பத்தி சொல்லியிருக்காங்க. நல்லவங்க கெட்டவங்களா இருக்கு, கெட்டவங்க நல்லவங்களா இருக்கு. அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கஷ்டம். பட் ஆனா அது ஆரம்பத்தை புரிய வச்சிருக்காங்க. ஆனா ஓப்பனிங்லேயே இதை நோக்கி தான் போகுதுன்ற மாதிரியான ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். அங்க டிராவல் பண்ணது ஈஸியா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்ல தேவையில்ல, நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பாத்துருக்கீங்க. இந்த வாஸ்கோ ட காமா வந்து ஒரு கேரக்டர்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அந்த பேர்லயே ஒரு ஒரு இடமும் இருக்கு. படம் பாத்தீங்கன்னா ஈஸியா கனெக்ட் சூப்பரா பண்ணிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணிருக்காரு. நம்ம பழைய நக்குல் சாரை பார்த்த மாதிரி இருக்கு. அந்த எப்படி நம்ம பழைய நக்குல் சார் இருப்பார்ல, இவ்வளவு ஹிட் ஆன சாமிங்க அதே நாள் இதே மாதிரி அதோட இன்னும் நல்லா இருக்காரு. ஆக்சுவலா நம்ம வந்து இன்னும் அதிகமா பாக்கலாம். இல்ல காமெடி படம் ஃபுல்லா காமெடி தான். படமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்டர்டைன்மெண்ட் தான். வந்து டிஃபரெண்டான ஒரு கதை தலைமை வித்தியாசமா வாஸ்கோ ட காமாங்கிறது என்ன மீனிங் நம்ம சொல்ல முடியாது. படம் பார்க்கணும், அதனால நம்ம உடைக்க முடியாது. வாஸ்கோ ட காமா அது ஒரு பிளேஸா இருக்கும், அது ஒரு இடத்த குறிக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கும். ஆனா அதை வச்சு படத்துல அதுக்குள்ள எல்லாருடைய கேரக்டர்ஸும் மிக்ஸ் பண்ணதான் வாஸ்கோ ட காமா. படம் பாத்தீங்கன்னா என்னென்ன கேரக்டர்ஸ் படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா பாருங்க. மியூசிக் நல்லா இருக்கு. நக்குல் சார் வந்து டேஷனோட வந்தேன். பட் இதுக்கு முன்னாடி பண்ணது வேற டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ்ல பண்ணிருக்காரு. எனக்கு அதுதான் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இதுல வந்து சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இதுல எனக்கு பிடிக்கல. நக்குல் சார் வேற ஒரு ஸ்டைல் இருக்கும், பட் இதுல கம்மியா இருக்குதான் நான் ஃபீல் பண்ணேன். இல்ல எனக்கு நிஜமா புரியல என்னன்ட்டு. காமெடி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. காமெடி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் எதுக்கும் சிரிக்கல. பரவாயில்ல, ஒன் டைம் பார்க்கலாம். அது ஏன் இவனா நடிக்காம விட்டாதான் தெரியல. அவர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவர் பிசிக்கல் ஹியூமன் பாடி, அந்த ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு மெயின்டைன் பண்றாரு. அவர் நடிக்கணும், தொடர்ந்து நடிக்கணும், தைரியமா நடிக்கணும். அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லரு அதெல்லாம் வந்து கையில் எடுத்து பண்ணா நல்லா, சென்சிட்டிவான ஸ்டோரி அதெல்லாம் கையில் எடுத்து பண்ணா நல்லா. காமெடி நல்லா பண்றாரு. காமெடியில ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். காமெடி வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் அதுல ஜெயிக்க முடியாது. சஸ்பென்ஸ் த்ரில்ல கூட ஜெயிச்சோம். இந்த சீலாம் வந்துட்டு காமெடியில ஓரளவுக்கு பண்ணுவார். காமெடி அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஒன் டைம் பார்க்கலாம். அவரேஜ் கதை வந்து நான் மாத்தி யோசிச்சிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் தான். முதல் படம் ஆஜய் கிருஷ்ணன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான். முதல் படம்ன்றதால டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிச்சா மாதிரி எடுபடுமான்னு தெரியல. ஆடியன்ஸுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். லேக் இல்ல, ஏன்னா ஹவர்ஸ் கம்மி தான், 2.5 hours தான். ஓகே, பிடிச்ச சீன் அப்படின்ட்டு ஸ்மூத்தா போச்சு. பார்க்கலாம், ஒன் டைம் பாருங்க.